ஒருவர் ஞான மார்க்கத்திலே நடைபோடத் தொடங்கிவிட்டார், அவருக்கென்று ஒரு நல்ல குரு வாய்த்து விட்டார். அந்த குருவை பார்த்தாலே உடல் சிலிர்க்கிறது, உள்ளம் முருகுகிறது, கண்கள் காரணமின்றி கண்ணீர் பெருகுகிறது என்றால் அந்த குருவிடத்திலே பல பிறவிகளாக நாம் தொண்டு செய்திருக்கிறோம் என்று பொருள். அந்த குருவின் ஆக்ஞைப்படி, திருவருளினுடைய உத்தரவின்படி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக, காரியத்துக்காக, சங்கல்பத்துக்காக இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் என்று பொருள். காலப்போக்கிலே ஆன்மீகத்திலே ஓரளவு ஆழமான பார்வை உள்ளவர்கள் தங்கள் வாழ்வை திரும்பி பார்த்தே உணர்ந்து கொள்வார். எனவே இதை குரு உனக்கு விதித்த விதி என்றோ அல்லது குரு உனக்கு மறைமுகமாக சொல்வார். நீ இதற்காக இப்படி வந்திருக்கிறாய், ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துவார். சில பேருக்கு சொல்லாகவே சொல்லுவார். அப்போதுதான் இந்த 3 கேள்விகளுக்கான பதில்கள் மனதிலே தாமாக உதிக்கும். மனிதன் ஏதோ தன்னுடைய முயற்சியினால் சில விஷயங்கள் நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் அவன் அதற்குரிய விதியை பெற்றிருக்கிறான், அதற்குரிய வாழ்வை பெற்றிருக்கிறான் என்பதைத்தான் நமக்கு இந்த சூழ்நிலைகள் உணர்த்துகின்றன. எனவே சிவவாக்கியர் என்ன சொல்லுகிறார்? வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல, வகுக்கப்பட்டது என்று ஒன்று உன் வாழ்வில் இருக்கிறது, there is a divine plan for you என்று சொல்வார்களே, அப்படி உனக்கான ஒரு தெய்வீக நோக்கம் வாழ்வில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அந்த ஓட்டத்தோடே மனிதர்கள் போவார்களே தவிர, இது ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி அமைகிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார். அப்படியானால் நமக்கு நேரடியாக பதில் தெரியாத கேள்விகளுக்கான பதில்கள், விடைகள் யார் மேல் இருக்கிறது? சிவனிடம் இருக்கிறது. அவன் எல்லாவற்றுக்கும் விடையாக வருகிறான் என்பதால் தான் அவனுடைய வாகனத்துக்கே விடை என்று பெயர்.